கையை பிடிச்சி விடுங்க. பிரபஞ்ச ஐஸ்வர்ய வராகிக்கு, பிரபஞ்ச ஐஸ்வர்ய வராகிக்கு, பிரபஞ்ச ஐஸ்வர்ய வராகிக்கு, பிரபஞ்ச ஐஸ்வர்ய வராகிக்கு. திருவண்ணாமலையில் வராகி அம்மன் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அந்த பிரதிஷ்டைக்கு அந்த பக்தர்கள், பிற சித்தர்கள், சமூக சேவர்கள் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. வராகி பீடம் அமைந்துள்ளது. 21 அடி அவங்க செய்துக்கிட்டே இருக்காங்க. பார்க்குறாங்களா? பின்னாடி போகணும் ஐயா. அதை முடிச்சுட்டு ஒரு கட் பண்ணிட்டு இன்னொன்று போடுங்க. இன்னொரு வீடியோ ரெடி பண்ணுங்க. அங்கே போயிடுங்க. அந்த வெளிச்சம் தெரியாமல் இங்கே திருவண்ணாமலையில் அமைந்துள்ள இந்த பிரபஞ்ச ஐஸ்வர்ய வாராகி 21 அடி இந்த உலகத்திலேயே உயரமான வாராகியாக இங்கே காட்சியளிக்க உள்ளார். அதனை பிரபஞ்ச சித்தர்கள் அமைப்பின் நிறுவன தலைவர், நிறுவன செயலாளர், நிறுவன பொருளாளர், துணைத் தலைவி, துணைத் தலைவர் போன்றவர்களும் இங்கே முப்பெரும் தேவிகளாக பதவி, இன்றைய நாளில் தான் அவங்க பதவி ஏற்றாங்க. அவர்கள் இந்த பணியில் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். அவர்கள் இப்பொழுது தன் ஆத்ம பலத்தை அந்த 21 அடி வராகிக்கு கொடுக்க அந்த இடத்தை பார்க்க இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றார்கள் நண்பர்களே. இந்த இடத்தில் நம்முடைய பிரபஞ்ச ஐஸ்வர்ய வாராகியினுடைய 21 பீடம் அமைய உள்ளது. வாங்க தாயே. சிறப்பு வாய்ந்தவர்கள் இங்கே ஒருங்கிணைந்து ஆத்ம பலத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ராஜா சுவாமி, ஆனந்தி அம்மாள், நம்முடைய லக்ஷ்மி மாதாஜி, இன்னும் ஐயா மலைச்சாமி ஐயா, முப்பெரும் தேவிகள் இங்கே வருகை புரிந்து இந்த 21 அடி வராகி இங்கே சிவனுடைய மலைக்கு நேராக அமைய உள்ளார்கள். அவர்களுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதமும் சரி, அவர்களுடைய ஆசீர்வாதம் ஆனந்தி அம்மையார் அவர்கள் எல்லோருடைய மன மகிழ்ச்சியை மாலமாக 21 அடி